நான் முதல்ல போயிடுறேன். ரொம்ப அவசரப்படாத. ஷீமு, ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும், அதுதான் சட்டம். வட்ட ஐயா, தர்மம் கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? என் பொண்டாட்டி விவரம் பண்ணாம விஜயை தாக்கிட்டா. என்னது, இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க உடனே வாங்க தம்பி. அது கொஞ்சம் டீசென்டான கேஸா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு ஆனர் அண்ணாந்துறையில உள்பாவாட காணாம போன கூட என்ன வந்து பிடிச்சுக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க ஒரு ஆனர். அத களவாண்டு போய் நான் என்ன பண்ண? இந்த மாதிரி நியூசன்ஸ் கேஸா போட்டு ஊருக்குள்ள ரெஸ்பெக்டே போச்சுறான. கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு லவ் பண்ண. அதான் சொன்னேன், கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெத்துட்டு பிறகு லவ் பண்ண. அண்ணா, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 2 குழந்தை, அதுக்கப்புறம் தான் லவ் பண்ண. அதுக்கப்புறம் இன்னொருத்தருங்க லவ். என்ன மாமா சொல்லு, நீ பாண்டியா இருந்த வரைக்கும் அப்படி இருந்த. என்னைக்கு பாண்டிய நார ஆனையோ அன்னையில இருந்து உன்னை நார கிழிச்சு நார் அடிச்சிட்டாங்க மாமா. அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? மணியனா எப்படி ஆகுற? நல்லா இருக்கா? இப்போ நம்மளும் ஒரு லேபிள் ஆயிட்டோம்னா சந்தோஷமா இருக்குடா. இவ்வளவு நாளா மனு ரொம்ப கம்பி வழியா எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன என்னைய தேர்றாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்னைய குள்ள சொன்ன பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இதோ நான் கூட்டி வந்துடுறேன். இங்க பாரு, நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். எங்களை யாரோ கடத்திட்டாங்க. சிவகாமி, தம்பி வந்துட்டு இருக்கான், அவனை காப்பாத்திடுவான். ஐயோ, முத பொண்டாட்டி தான் காப்பாத்துவியா? நான் தான் உயிரின் சொல்வியே, என்ன காப்பாத்த மாட்டியா? ஏய் அம்லு, உன்னையமா கடத்திட்டாங்க? அடியே சஸ்கலத்தி, நீதான் அத சிரிக்கியா? அக்கா நொக்கானது சாவரி போடானட. மாமா, இந்த சித்தி சூப்பர்மா. அடி சர்ப்பா. நான்சென்ஸ். என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட? உங்களோட பர்சனல் லேப்டாப் கம்ப்யூட்டர். இது என்னோடதுன்னு யார் சொன்னா? இதை கொண்டு வந்து கொடுத்ததே உங்க வைஃப் தான். இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம். ரைட்டு தம்பி, வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா? பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. ஆர்னி என்னடா டோக்கன் கிட்ட ஆர்னி ஊர்னிங்கிறாரு? சொல்லிக்கிட்டு இருக்கே, போயிட்டு இருந்த அப்படி டோக்கனை போடியா. சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. குணாவோட செந்தில் தான் நல்லவனும் தோணுது. நல்லா பாத்துக்கனா என்ன பண்றது, நம்ம லைஃப் குணாது. ஏன்டா போனுன்ற என் கூடடா. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். ஆனா என்ன இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. ரூம் நம்பர் என்ன? 4ன்னு சொல்லிக்கிறாங்க. எவன் சொன்னா? ரிசப்ஷன்ல. ஐயோ, உனக்கு லக்கி நம்பர் 7. எப்படா? நான் 3ஆம் தேதி பிறந்தேன். 10ல இருந்து 3 எடுத்தா 7. இந்த வாரி 7 வந்துருச்சு. நம்மள வந்தான். ஒல்லியா இருக்கவங்களா ரைட்ல போ, குண்டா இருக்கவங்களா லெஃப்ட்ல போ, ஃபிட்டா இருக்கவங்களா என் கூட வா. ஒரு பைய கூட இல்ல. டுடே நம்ம எல்லாம் இங்க சிட்டிங். ஏன்னா இன்னைக்கு நம்ம காலேஜ்ல CUL கல்ச்சரல்ஸ். நம்ம மினிஸ்டர் சிட்டிங், கலெக்டர் மேடம் சிட்டிங், கேப்டன் சிட்டிங். சாரி, நம்ம பிரின்சிபல் சிட்டிங். நீங்க சிட்டிங், பட் ஐ அம் ஸ்டாண்டிங். வை? ஏன்னா ஐ அம் ஸ்பீக்கிங். நம்ம கலெக்டர் மேடம் வெரி வெரி பியூட்டிஃபுல். பட் பிரியங்கா வெரி வெரி டர்ட்டிஃபுல். அப்புறம் வரவேற்று பேசு. சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் பண்ணு. அட்ரஸ் பண்ணு. அட்ரஸா? நம்பர் 23 லட்சுமி நகர், வடபழனி, சென்னை 26. ஏதாவது பேசுனா
வாண்டடா சில பேர் வந்து வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆமா, வாண்டடா சில பேர் வண்டியில ஏறி உட்கார்ந்துகிட்டு குரல் கொடுக்கறாங்க. சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்ல பாஸ். அண்ணே உடனே தானே சிபி சார் வண்டி எங்க இருக்கு? உங்க வண்டியில ஹெலிகாப்டரா? அவன் பவர் எங்க? தோனி கையெழுத்து போட்டு டிஷர்ட் அடிச்சுக்கிற மாதிரி தலையில வைக்கிற டோப்பா அடிச்சுக்கிறானுங்க பாரு. ஏன் ஆளுக்கு ஒரு டோப்பா வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? வாங்கி கொடுத்தாலும் இப்படிதான் கலாட்ட பண்ணிட்டு அப்பா, இது சின்ன விக்கப்பா, என் தலைக்கு செட் ஆகாத. பாத்திரத்தை கலப்பாத, லவ் பேர்ட்ஸ் வளர்கிற பானை மாதிரி உன் மண்டை. இதுல எந்த விக்க கவுத்தான? என்கிட்ட கேட்காம செருப்ப கொடுத்துருவான் அவன். அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழட்டி அவனையும் அடிப்பா. உன்கிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா கொடுப்பான்னா இந்த ஸ்பாட்லயே இவனை பண்ணுவான். தலை வலிக்குது சார். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. இல்ல என்ன சார் பாவம் பண்ண? விரக்தியின் உச்சத்தில் வரும். நீங்க எல்லாரும் உட்காருங்க கீழே. என்னால இருக்க முடியல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க சார். அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க சார். உங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறா. அந்த மேல கிடையாது. என்ன தெரியுமா? இது தெரியுமா? எல்லாரும் எப்படி தெரியும்? அங்கன மாடு கத்துது. ஏ சிவகாமி, மாட்டு தண்ணியில காட்ட மாட்டியா? எலே, அந்த மாட்டை கொஞ்சம் பாரு. அட உன்னதாயா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீதான்.